ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துட்டு இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன விஜய் சொல்லு. என்னன்னு சொல்லு விஜய். அது ஒன்றும் இல்லைண்ணே, கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஆமாண்ணே. இதை கேட்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தா, இந்த பொண்ணு எப்படி இருக்க பாரு. யார நீ இந்த பொண்ணு? இது ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த சம்பந்தம். இவங்கள நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீ ஓகே சொன்னீனா நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்க செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. ஆனா நான் ஒரு பொண்ணை மைண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா நீங்க பார்த்த இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. அந்த பொண்ணு யார் விஜய்? அது வேற யாரும் இல்லைண்ணே, நம்ம சோஃபி தான். சோஃபியா? இவ்வளோ நாளா சொல்லவே இல்லை. நேற்று வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்லைண்ணே. ஆனா இன்னைக்கு தானே முடிவு பண்ணேன். ஓகே. உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இருந்தாலும் சோஃபி நம்ம வீட்டு பொண்ணு தானே. என்ன ஜெயா? ஆமாங்க, உன்னோட சந்தோஷம் தான் விஜய் எங்களோட சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணி. உங்க அம்மா இருந்திருந்தாலும் இதுதானே பண்ணிருப்பாங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை பத்தி கவலைப்படாதீங்க. விஜயும் சோஃபியும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். இனிமே சோபி உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. மாமா சோஃபி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. அம்மா கொஞ்சம் உள்ள வாயே. அங்கிள் ஒரு நிமிஷம். என்னடி என்னம்மா இதெல்லாம்? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொன்ன. யார கேட்டு சரின்னு சொன்ன? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற சந்தோஷத்துல சரின்னு சொன்ன. என்னால முடியவே முடியாது. சாரி அங்கிள், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சரிம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னா பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். உனக்கு எப்போ விருப்பமோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு அடிமை மாதிரி எங்க வீட்டுல இருக்கணும்னு நீ நினைக்க வேண்டாம். படிக்கணும்னா படிக்கலாம், வேலைக்கு போகணும்னா போகலாம், இல்ல வீட்லயே இருக்கலாம். அது உன்னோட இஷ்டம். நீயும் அம்மாவும் எதுக்கு இந்த சின்ன வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க? என்னங்க? ஆமா. ஏன் சோஃபி உனக்கு கல்யாணமே வேணாங்கிற? உனக்கு விஜய பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. ஐயோ அப்படின்னு எதுவும் இல்லை அங்கிள், எனக்கு கல்யாணமே பிடிக்கல. அதான். இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி சோபி? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுதான் ஆகணும். இந்த பாருமா, நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அவசரப்பட்ட எந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? வேண்டானா விட்டுற வேண்டியதானே. விஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. அவங்க இல்லப்பா, சர்ச்சுக்கு போயிருக்காங்க. சரிங்கம்மா.
நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. செல்லம். சோஃபி வரலையாம்மா? அவ காலேஜுக்கு போயிருக்காப்பா. ஓ சரிங்கம்மா. விஜய், அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் சோஃபியா. வரேன். பாய். ஹைடா. ஹைடா மச்சி. போலாம். இல்ல மச்சி, நீ முடிச்சியா? நேத்து கவிதா பண்ண மாடர்ன் ஆர்ட்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ இத பாத்தியா? பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோஃபி, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். சோஃபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ உனக்குள்ள இருக்க வலி எனக்கு தெரிஞ்சது. அந்த வலியை நீ சொல்லி அழும்போது என் மனசும் வலிச்சது சோஃபி. வாழ்நாள் பூராவும் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட எனக்கு வேற வழி தெரியல. அதான் அண்ணங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட லவ் சொல்லி அதை நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. பெரியவங்க சம்மத்தோட நடக்க போற கல்யாணத்தை ஏன் வேண்டான்னு சொன்னேன்? கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அது என்னோட பர்சனல். அப்படி என்ன எனக்கு தெரியாத பர்சனல்? விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறதே உன்னதான். ஆனா என்ன கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட இந்த எதிர்பார்த்தது அன்பை மட்டும்தான், அனுதாபத்தை இல்ல. சாரி விஜய். சோஃபி, ஒரு நிமிஷம். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன் மேல வச்சிருக்கிறது அனுதாபம் இல்ல, அதிகமான அன்பு, ட்ரூ லவ். உன்னை கேட்காம அப்படி செஞ்ச தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் சோஃபி. ஐ அம் சாரி. இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? விஜய், நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சோஃபி, சோஃபி, சொன்னா கேளு சோஃபி. விடுங்கல. யாரா நீ? சொல்றா. சொல்றானே கேக்குறல. ஏய், அதுக்கு நீ யாரா? ஏய், யாரா? இந்த காலத்துல வந்து யாரா இருங்க நீ? அடி போறா மச்சான். நீ அப்படியே உள்ள வலி போறா. ஏய் மச்சான், விட்டுறாங்க. ஏய், கேட்டு போ. ஏய், நான் திங்கற போறானே. போடா. ஐயோ, பிக் பாக்கெட் அடி தெரியுது. மாமா உனக்கு தெரியல உங்களுக்கு? ராஸ்கல். நான் சார் பண்றது மாச கட்சி சார், கையில எதுவும் மாட்டல சார். மாச கட்சின்னு காரணம் சொல்றீங்களா நீங்க? பிச்சிரும் பிச்சி. வணக்கம் சார். விஜய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? உங்க தம்பிங்கிறதால இங்க உட்கார வச்சிருக்கேன். வேற ஒரு பையனா இருந்தா ஜட்டியோட லாக்அப்ல உட்கார வச்சிருப்பேன். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே போய் பிரச்சனை பண்ணிருக்கான். இது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்க தம்பியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்குங்க. தேங்க்யூ சார். ஓகே, வா. எதுக்கு விஜய் கவலைப்படுற? நான் அங்க இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இல்ல ஜெயா? சரி, வா. ரெடியா? இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. விஜய் நல்ல பையன் தானே, ஏமா வேண்டான்னு சொல்ற? நல்ல பையங்கிறதுனால தான் வேண்டான்னு சொல்றேன்.